வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில் அனைத்து அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர நிலையில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த பிரபல நடிகை ஆர்த்தி கணேஷ் நடிகர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்து பிரச்சாரத்தில் பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னா, திமுக வேட்பாளர் ஜோதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க. அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த நடிகை ஆர்த்தி கணேஷ் நேற்று கட்சி ஆரம்பித்துவிட்டு இன்று முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவர் ஆசைப்படுறார். அவர் சிறந்த நடிகர் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவருடன் நான் 3 படங்களை நடிச்சிருக்கேன் என்றதால உங்களை விட எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். அவரை போல நடனம் ஆட யாராலுமே முடியாது. ஆனால் சட்டமன்றத்தில் டான்ஸ் ஆட முடியுமா? அப்படி டான்ஸ் ஆடினா நம்ம நிலைமை என்ன ஆகும்? சினிமா ஷூட்டிங் காலை 7 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணிக்குள்ளே முடிவடையும். ஆனால் அரசியல் அப்படி இல்லை. அது முழு நேர பொறுப்பும் தொடர்ச்சியான செயல்பாடும் கொண்டது. 3 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு செல்றது அரசியல் இல்லை. ஷூட்டிங் அப்படின்னு நினச்சிக்கொண்டு மாலை 6 மணிக்கு மேலே அவர் வெளியே வரதே இல்லை. ஒரு படத்தில் கவுண்டாமணிக்கு 6 மணிக்கு மேலே கண் தெரியாது. அது மாலக்கண் நோயாக இருக்கும். அதுபோல் இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியல. யார்கிட்டையுமே பேச மாட்டார். ஆனால் முகத்தை பார்த்து மட்டும் ஓட்டு போடுங்க அப்படின்றத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஆர்த்தி கணேஷ் பேசி இருக்கிறது இப்போ சமூக வலைத்தளங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையிலும் ஹார்மூஸ் நீரிணையை மூடமாட்டோம் என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக கணக்கில் ஒரு பதிவை வெளியிடும் போது அதிபர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஹார்மூஸ் நீரிணை இனி உலகுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படாது என்று ஈரான் உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தகத்துக்கான இந்த முக்கிய கடல்வழி பாதையை திறந்து வைப்பதற்கான இந்த ஒப்பந்தம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலத்தில் நடைபெற்ற ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பிராந்திய கடல்வழி போக்குவரத்தின் பாதுகாப்பு மேலும் உறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க நிர்வாகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான் மத்தியிலான போர் பதற்றம் இன்னும் குறையாத நிலையில் அமெரிக்கா கியூபாவுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. நேற்றிரவு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தின் செய்தியாளர்களுடன் பேசிய போது ஈரான் போர் குறித்த பல கேள்விகளுக்கு டக் என பதிலளித்த ட்ரம்ப் கியூபா குறித்த கேள்விக்கு அளித்த பதில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று நான் சொல்ல வேண்டும். கியூபாவுக்கு எதிராக பென்டகன் ராணுவ நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டு வருகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவல் உண்மையா? கியூபா தான் அமெரிக்காவின் அடுத்த டார்கெட்டா என்று செய்தியாளர் ஒருவர் ட்ரம்பிடம் கேள்வி கேட்டார். இதற்கு ட்ரம்ப் நேரடியாக பதிலளிக்கவில்லை. இக்கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், ராணுவ நடவடிக்கை என்றால் நீங்கள் எப்படி அதை வரையறை செய்கின்றீர்கள் என்பது முக்கியம் என்று அவர் பதிலளித்தார். இதற்கு செய்தியாளர், அமெரிக்க ராணுவ சமீபத்தில் வெனிசுலா, ஈரான் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை போன்று இருக்குமா என்று தனது கேள்வியை ட்ரம்புக்கு மீண்டும் எளிமைப்படுத்தி விளக்கினார். இதற்கு பதிலளிக்க முடியாமல் ட்ரம்ப் கியூபா மீதான நடவடிக்கையும் முழுமையாக மறுக்கவில்லை. அதே நேரத்தில் நேரடியாக ஒப்புக்கொள்ளவும் தயங்கி அடுத்த கேள்விக்கு ட்ரம்ப் சென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான உறவு மீண்டும் தீவிரமான கட்டத்தை எட்டும் அறிகுறிகள் தென்படுகின்றன. ஈரான் அரசு ஹார்முஸை திறந்துள்ளது பெரிய நம்பிக்கை கொடுத்தாலும் அமெரிக்க கடற்படை பிளாக்கேட் நீக்காவிட்டால் ஹார்முஸ் திரும்பவும் மூடப்படும் என கூறியது. ட்ரம்பின் அறிவிப்புகள் அனைத்தும் பொய் என ஈரான் தலைவர் கூறியது என அடுத்தடுத்து ஈரான் தரப்பிலிருந்து வரும் பதில்கள் இரு நாடுகள் மத்தியிலான அமைதி பேச்சுவார்த்தையில் கடுமையான சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது. இந்நிலையில் ட்ரம்ப் தனது ஏர்ஃபோர்ஸ் விமானத்தின் பயணம் மேற்கொண்ட போது செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்தார். இதில் ட்ரம்ப் கூறிய பதில்களை பார்க்கும் பொழுது ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகள் நீடிக்குமா அல்லது மீண்டும் தாக்குதல் தொடங்குமா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. ஈரானுடன் ஏற்படுத்தியிருக்கும் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து கேட்கப்பட்ட போது ட்ரம்ப் தெளிவான பதிலை வழங்கவில்லை. அமைதி ஒப்பந்தம் புதன்கிழமைக்குள் இறுதி செய்யப்படாவிட்டால் போர் நிறுத்தத்தை நீடிப்பாரா என்று செய்தியாளர் கேள்விக்கு ட்ரம்ப், எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை நீடிக்காமல் இருக்கலாம் என்று பதிலளித்தார். அதே நேரத்தில் தேவையானால் மீண்டும் ஈரான் மீது குண்டுவீச்சு தொடங்க வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் 47 ஆண்டுகளாக ஈரானுடன் அமெரிக்கா பல வகையில் போராடி வருகிறது. ஆனால் இனி அது முடியாது என்றும் பதிலளித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய சமூக ஊடக நிறுவனங்களான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் செயலிகளின் உரிமையாளரான மெட்டா நிறுவனம் 2026ஆம் ஆண்டில் மிகப்பெரிய அளவிலான பணி நீக்கத்தை செய்ய திட்டமிட்டுள்ளது. மே 20ஆம் முதல் தொடங்கும் முதற்கட்ட பணி நீக்கத்தில் உலகளவில் உள்ள மெட்டா பணியாளர்களின் சுமார் 10% பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் தோராயமாக 8000 பணியாளர்கள் தங்களுடைய பணியை இழக்க உள்ளனர். மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜூக்கர்பெர்க் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பல $100 பில்லியன் முதலீடு செய்து வருகிறார். இந்த முதலீடு நிறுவனத்தின் செயல்பாட்டை முழுமையாக மாற்றியமைக்கும் நோக்கில் உள்ளது. மேலும் AI உதவியால் பல பணிகளை தானியங்கி முறையில் செய்ய முடியும் என்பதால் பெரிய அளவிலான மனித ஊழியர்கள் தேவை குறையும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் நிறுவனம் சிறிய திறமையான குழுக்களை மட்டும் வைத்துக் கொண்டு செயல்திறனை அதிகரிக்கவும் செலவுகளை குறைக்கவும் திட்டமிடுகிறது. சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் செயலியின் போட்டி நிறுவனமான ஸ்னாப் இன்க் தனது நிறுவனத்தில் சுமார் 65% கோடி AI வாயிலாக செயல்படுவதால் மனித ஊழியர்களின் தேவை பெரிய அளவில் குறைவதாக அறிவித்து 1000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்தது. இந்த நிலையில் மெட்டா தற்போது 8000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளது. இவை அனைத்துக்கும் AI மட்டுமே அடிப்படை காரணமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் செயல்படும் 17 வங்கிகள் வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக தங்கும் வெள்ளி இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆக்சிஸ் வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, டாக்ஸஸ் பேங்க், பெடரல் பேங்க், HDFC வங்கி, கரூர் வைஸ்யா வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி உட்பட வங்கிகளுக்கு தங்கம் இறக்குமதி செய்ய அனுமதி அளித்துள்ளது. ஏப்ரல் 1, 2026 மார்ச் 31 முதல் 2029 வரையிலான காலகட்டத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டையும் இறக்குமதி செய்ய 15 வங்கிகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதில் 15 வங்கிகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டையும் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வங்கிகளில் பாரத ஸ்டேட் வங்கி, HDFC வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகியவை இடம்பெற்றுள்ளன. பிரபல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் வீட்டில் வழங்கப்பட்டிருந்த வெளிநாட்டு நாய் தெருவில் சென்ற ஒருவரை கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை வளசரவாக்கம் பகுதியில் வசித்து வரும் ஹாரிஸ் ஜெயராஜ் தன்னுடைய இல்லத்தில் வெளிநாட்டு இனத்தைச் சேர்ந்த நாய் ஒன்றை வளர்த்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த நாய் வீட்டை விட்டு வெளியேறி தெருவில் சென்று கொண்டிருந்த ஆதித்யா என்ற இளைஞரை திடீரென தாக்கியிருக்கிறது. இந்த எதிர்பாராத தாக்குதலில் ஆதித்யாவுக்கு வலது கை, உள்ளங்கை மற்றும் விரல்கள் உள்ளிட்ட பல இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து ஆதித்யா அருகில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து வளசரவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாய் எவ்வாறு வெளியேறியது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டதா என்பது போன்ற கோணங்களில் போலீசார் விசாரித்து வராங்க. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் சமீப காலமாக நாய் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவது கவலைக்கிடமான ஒன்றாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வீட்டில் வளர்க்கப்படுகின்ற வெளிநாட்டு இன நாய்கள் கட்டுப்பாடின்றி வெளியே வரும் சூழ்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை பாதிக்கின்றன. முன்னதாகவும் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இதுபோன்ற பல சம்பவங்களும் பதிவாகியிருக்கிறது. சில இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் வளர்க்கப்பட்ட நாய்கள் அண்டை வீட்டார் மற்றும் பாதசாரிகளை தாக்கிய சம்பவங்கள் பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது.